அப்பனே ஒடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. இதைத்தானே என்பான் கத்தி என்பான் கத்திரி என்பான். இறைவா உன்னை நம்பி தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. மல 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 மலவன சேவிங் பண்ணவா கிடு 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 என முடிய வெட்டவா. மல 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 மலவன சேவிங் பண்ணவா கிடு 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 என முடிய வெட்டவா. வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிக்காதீங்க. என்னாப்பு ஆளே காணா. சொல்லுங்க ஏப்பு சிகை அலங்காரமா முக அலங்காரமா? முகந்தே. முகந்தானா? அட்டக்கா பிச்சக்கா ஜில்கா பில்கா ரொம்ப பழைய மூஞ்சியா இருக்கு. அது இருக்கட்டும், உள்ளூரா வெளியூரா? என்ன எருளடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க? அதுல காணா. ஆஹா, நம்ம வெளியூருங்கிறதுனால இதை எட்டு கட்சி கேட்டான். இன்னொரு காரணம் சொல்லி யோசனை எல்லாம் பலமா இருக்க. என்ன தெரியலையா? வடக்கு தெரு வெங்கசாமி மகன் தான் நானு. அட பாவி, உள்ளூரா? ஏப்பா முதலே சொல்றேன் நீ. சின்னப்ப எந்திரிச்சிங்க. எச்சிய துப்பிய மூஞ்ச கெட்டுட்டேல, ஆளை வச்சு உன் வாயை வெட்டற. வாயவா ஒண்டி பிடிக்காம விட நானு. கோழி 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 கோழி. ஏ தம்பி நில்றா. நல்ல முட்டையிடாத விடக்கொலியா இருந்தா உனக்கு குறா. ஒரே நெஞ்சு சிலியா இருக்கிறது. நறுக்கு நடிச்சு சூப் வச்சு குடிக்கணுமாப்பா. ஆமா கோழி என்ன வேணா? நல்லா கத்துது. நீதான் கத்துனியா? நான் கோழி இல்ல நினைச்சேன். ஆமா கோழி விலை கேட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. இப்படி சொன்னா நீ என்ன சொல்றது? பதறாம விலை என்ன முடிவு பண்ணி லெட்டர் போட்டு விடு, வந்து வாங்கிக்கிறேன். அண்ணே என்னடா? ஆங்கண்ணே. ஆங்கண்ணேவா? ஓ வாங்கண்ணேங்கிறியா? சரி அது இருக்கட்டும். கோழி விலை கேட்டா 35 ரூபா 40 ரூபா 45 ரூபான்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு என்ன கோன்னு விடக்கோழி மாதிரி கொக்க இருக்கிற? கரெக்ட் விலைதானே. என்னடா மறுபடியும் கூப்பிடுற? கோச்சுக்கிட்டு போறீங்களே நீங்க பாட்டு. நான் தான் சொன்னேன். நல்ல சமத்துறா நீங்க. சரி அந்த அடியில இருக்க கோழி எடு. சரி கோழி விட்டடா நீ. என்ன அப்படி அருவாளுங்கம்மா ஓடியாடுறாங்க? ஆஹா மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்கடா. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு வெட்டு குத்து ஜாதி கலவரம் வெடிக்குண்டு கலாச்சாரம். எங்க போய் முடிய போடுறது நாடு? என்ன நேரம் எங்க ஓடியாடுறாங்க? பின்னால ஒருத்தனீங்களா? அவன் ஒருத்தனா? எவன் ஒருத்தன் பின்னால உருவினங்கானா? உங்க ஆளை வச்சு வாயை வெட்டற. என் பேர் உண்டி புரியலடா. அந்த ஊட்டி நான் தானா? ஓட விட்டாண்டா. யாத்தியா சுடாம போட்டுக்கோ. தெய்வமே வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்காத மணலாரி எது வந்துட போறாரு. ஆட்டோ வாயத்தவரை எல்லாத்தையும் வெட்டுக்கலாம். வெட்டுக்கலாம் வெட்டுக்கலாம் வெட்டுக்கலாம். இனிமேலே நான் ஓட முடியாதா? ரோட்டமலை வெட்டி கூறு போட்டு ஓட்டு முடியாத கொண்டு கொடுக்கலாம். என்ன நேரம் ஓடுறாங்க? அப்ப நான் இல்லையா? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா யாரும் பாக்கல. கேக்குடா முடியுமா? முடியாது. செருப்பு எங்க போட்டேன்? அது எத்தனை கிலோமீட்டர் காக்கிட்டு கிடக்கும்? என்ன வீடு போய் சேர்ந்து நீ 3 நாள் சென்று வருவ போல் இருக்கு. வந்து தொலை. எப்படி ஒத்த வீட்டு கல்யாணமா இருந்தாலும் மிரட்டி விட்டான்ல. தராதரம் பார்க்காம சொன்னானுக்கு மரியாதை கொடுத்தா பாரு. அந்த கட்டத்துக்கு தான காசு. ஆனா இந்த உலகத்துல புல்லுல இருந்து பூண்டு வரைக்கும் இந்த சொன்னானுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது இந்த எல்லாத்துக்கும் தெரியும். அதை ஏன் சொல்லப்படாது? என்ன இன்னைக்கு போகாத புறணி வரைக்கும் ஏறுது. இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர் அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலிய பாத்துக்கலாம்.
இங்கேயே படுத்துட வேண்டியதா? என்ன ஆஹா, இந்த சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். எடுக்கிறேன் எங்கே லகல பண்ணி. ஏய், யாருக்கிட்ட இப்ப மட்டும் தொங்குற? இத முதலே பண்ணிருக்கலாம்ல. இப்ப நீ படுக்கிற. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா, அங்கதான் பாப்பம் உள்ள. இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார். சொல்லவே இல்ல, அதுக்குள்ள என்ற செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிருக்கான். யாரு சொன்ன அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் எல்லாம் கேட்காத. சொன்னாங்க நான் சொல்றேன். இந்த குதர்க்கமான கேள்வி எல்லாம் கட்டி என்ன குலகாரன் ஆக்காத. சொல்றத மட்டும் கேள்றா. என்ன கிட்ட ஆத்தல்ல குளிச்சா உடம்பெல்லாம் அரிக்க மட்டும் கிணத்துல குளிக்க வந்தா மோட்டு கிட்ட எல்லாம் கட்டி அக்கா வச்சிருக்க. வேற ஒண்ணு இல்லப்பா, தென்னை மரத்து தண்ணி வச்சலாம் நினைச்சேன். கழுது மோட்டர் ரிப்பேர் அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றது இல்லையா? நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? ஏன் நீ என்ன பண்ண போற? 5 நிமிஷத்துல கழட்டி மாட்டிட்டு போறானே. கட்டிங்ல இருந்து பிட்டிங் வரைக்கும் கை வந்த கலை கேளு. ஆமா, அண்ணன் பூண்டு விளையாடுவார்ல. பாரு, இத மட்டும் இன்னைக்கு ஃபிட்டிங் பண்ணிட்ட, நீ சாப்பிடுற சாரம் ஏன் செலவியா? தெய்வமே, தெய்வமே, ஐயோ தெய்வமே, கடவுளு எந்திரிக்கிட்டா, எந்திரி கிட்டா. இந்த மோட்டரை புதுசாக்கி தர்றது ஏன் வேலை. ஆனா சொன்ன வைக்க காப்பாத்துறேன். பரவாயில்ல. நீ போய் மெயின் சுவிட்ச்ல நில்லு. ஐயோ அண்ணே, சுவிட்ச் போட எட்டாதுல. நில்லு போ. அப்புறம் கிட்டா, நான் சொல்றப்ப அந்த சுவிட்ச போடணும், நான் சொல்றப்ப அந்த சுவிட்ச ஆஃப் பண்ணணும். அதெல்லாம் நான் பாத்துறேன். நீ முதல்ல ஃபிட்டிங் பண்ணு. குடிமகனே, குடிமகனே, ரெடியா? கிட்டா போட சொல்லு. ஏய் போடுறா. ஏய் பாத்துப்பா, கரண்ட் அடிச்சிட்டு போகுது. வருது 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 வருது. ஆஃப் பண்ண சொல்லு. ஆஃப் பண்றா. வல்ல 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 வல்ல. கிட்டா ஏய் போடுறா. கிட்டா ஏய் ஆஃப் பண்றா. ஏய் போடா.